நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் உங்களை எந்த அளவுக்கு மிகப்பெரிய குழப்பத்துக்கு கொண்டு போச்சோ அதே மாதிரி தான் நானும் குழம்பியிருந்தேன். எந்த ஒரு புரியாத புதிராக இருந்தாலும் அதோட ஆரம்ப புள்ளியிலிருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெளிவாக புரிய வரும். அழகிய நிலவே, பன்மத சுடரே, பன்மத கனியே, மாணிக்க சுடரே, அற்புத விளக்கே, இந்த அழகான நிலவை பார்க்கும்போது என் மனது அழகாக துடிக்கிறது. நான் வந்து பைக் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து அது மட்டும் லாஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ பல மாதங்கள் கழித்து நான் இந்த சேனலில் நான் உங்களை மீட் பண்ணதில் பெரும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னோட மெயின் சேனலில் நான் வீடியோ போட முடியல, ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. குட்டி மினிக் ஃபயர் கேம்ப் போட்டு இங்கே வந்து இந்த காட்டுக்கு நடுவில் அங்கே இருக்கிற குட்டி குட்டி பூச்சிகளோட சவுண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வேறான டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் கேட்கலாம். அதை கேட்டுட்டு நிம்மதியாக ரிலாக்ஸாக தூங்குற மாதிரி ஒரு ரொம்ப நாள் எனக்கு பிளான். அதில் விளாக் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வீடியோ போடக்கூடாதுன்றது என்னுடைய பிளானாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த செட்டப்பு. இப்போ நான் டென்ட்டு போட்டேன். டென்ட்டு போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு என்ன சொல்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆகிடுச்சு. இப்போ டென்ட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து மினி ஒரு ஃபயர் கேம்ப் போடுறதுக்கான சில செட்டப்பில் ரெடி பண்ணி ஆகணும். ரொம்ப நேரமாக பேர்ட்ஸ்லாம் கத்திகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுங்க என்ன பார்த்து கத்திட்டு இருக்குதா எனக்கு எப்படி ரீசன் கண்டுபிடிக்க முடியல. இதை பற்ற வைக்க முடியுமா முடியாதான்றது எனக்கு சீரியஸாக தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ரிஸ்க். ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன், முஜுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு 1 hour கஷ்டப்பட்டு நான் டென்ட்லாம் போட்டு இது பண்ணி கல் எடுத்து வச்சு குச்சி பொறுக்கி உடச்சி வச்சு இன்னும் கொஞ்சம் காஞ்சாலலாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே எடுத்து கீழே போட்டாச்சு. பட் இது வரைக்குமே என்னால் எதுவும் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி எல்லாமே காஞ்சி போயிருக்குனால ஃபாஸ்ட்டாக அப்படியே பற்றிக்க கொஞ்சம் ஃபயர் ஆனால் போதும். பஞ்சு பற்றிக்கிட்டால் எப்படி எரியுமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரொம்ப நேரமாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம ரொம்ப ஷார்ட்டாக போடுவேன், கட் பண்ணி தூக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நேரமாக கேமரா ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாட் பேட். லைக் ரொம்ப பத்தரலாம் கூட அங்கங்கே தான் பற்றிட்டு இருக்கு. ஆனால் அது எப்போ அணையுதுன்னு தெரில. பட் ஃபீல் குட். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபாக இருக்குது. வா தனியாக மாதிரி உட்காந்துட்டு கூட இந்த எங்கேயோ தூரத்தில் ஒரு ஒவ்வால் சவுண்டு. லைக் என்னை பார்த்துட்டு அதிசயமாக என்னை பார்த்து பயத்தில் கத்திட்டுருக்கு சில பறவைகள். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அந்த பறவை கத்துறப்பெல்லாம். ஏன்னா அது அந்த பக்கம் எங்கேயும் கத்திட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இங்கே இந்த பக்கத்தில் இருக்கேன். நான் அந்த ஒரு செகண்ட் எனக்கு தெரியாது அந்த பறவைங்களோட சத்தம் ஒரு அபாய சங்குன்னு. தண்ணி தாகமாக இருந்துச்சு. நான் தூங்கியிருந்தேன். பட் நிறைய நேரம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி நெருப்பத்தை கை எடுத்துகிட்டு போனாங்க. லிட்டராக நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பாத மாதிரிலாம் நிச்சயமாக உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். பட் என் ஃபேஸ் தெரியுதா? யாரு?
சீரியஸாக அது பாடி ஷேப் பார்த்து ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனால் கால் வலிக்கு விட்டுச்சு. டே அதுக்குள்ள அங்கேயா நான் பார்க்குறப்ப இங்கே இங்கே இருந்துச்சு தூரம். நான் முடிச்சிருக்கோம் கிட்ட போக பார்க்குறேன். முடிச்சிருக்கோம் கிட்ட போகிறேன். கீழே உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கேமரா கையில் சுட்டுக்க முடியல. பேசல ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இதுதான் அந்த மாதிரி ஒரு ஏரியாவே கிடையாது இருக்குது. என்ன எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் அது பேச்சே வரல. அவரோட ஆக்ஷன்ஸில் பார்த்தா சம்திங் அவள் உட்காந்துதோ சமைக்கிற மாதிரி கீழே உட்காந்துட்டு இருக்கான். இங்கே தான் பார்க்குறேன். நான் கீழே படுத்துட்டேன். லிட்டரலாக கீழே படுத்துட்டேன். அவன் ஊதுவத்தி ஏற்றிட்டு இருக்கான். அவன் ஏதோ பெருசாக அடிக்கி ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கான். நான் பப்ஜி கேமில் வர மாதிரி பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ணுறேன்? நிஜமான இருக்குதா தெரியாது. நான் நம்புகிறேன். இல்லைன்னா என் உயிரை கூட போயிடலாம். துணி பற்ற வைக்கிறான்.
எங்கே ஓட்டான்? எனக்கு மொத்த காலத்து உள்ள கத்திய பயமாக இருக்கட நிச்சயமா. லைட் ஆன் பண்ணலாமா? ஆள் இல்லை. ஏதோ செஞ்சுருக்கான், வேற ஏதோ ஒன்று செஞ்சுருக்கான் அந்த இடத்துல. இந்த இடத்துல வேற இருக்கு. சுற்றி மையா இருக்கு. மை அது வைக்கல. ஆமா காலமா காதுறது தெரியுமா? காலை பூத்திச்சு. சரி சரியா கேட்கலடா. கேட்குதாண்ணா? ம் அதாண்ணா அந்த கிளிப்பே அந்த ஏரியாவே சரியில்லைண்ணா. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குண்ணா. சரி இதுதான் கொஞ்சம் கிளிப் மட்டும் அவங்க சென்ட் பண்ணேன். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கல்ல. எங்கே இருக்கு அந்த லொக்கேஷனு?